அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான 4 அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. மத்திய அரசின் புதிய RMT திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசியின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவையின் பொருளாதார விவகார குழு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதலை வழங்கியுள்ளது. தற்போது இந்திய உணவு கழகத்தின் மத்திய சேமிப்பு கிடங்குகளில் முன் எப்போதும் இல்லாத அளவில் 122 பில்லியன் டன் உணவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளன. இதில் விநியோகிக்கப்படும் அரிசியில் உள்ள உடைந்த அரிசியின் குருணை அளவை கணிசமாக குறைப்பதே இந்த புதிய திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் தரமான முழுமையான அரிசியை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி பச்சை அரிசியில் இதுவரை 25% இருந்த குருணையின் அளவு இனி 10% குறைக்கப்படும். அதேபோல புழுங்கல் அரிசியில் 16% இருந்த குருணையின் அளவு 5% குறைக்கப்பட உள்ளது. ஆந்திரா மாநிலத்தில் சோதனை அடிப்படையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட இந்த திட்டம் தற்போது நாடு தழுவிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. நெல் அரைக்கும் போதே கிடைக்கக்கூடிய உடைந்த அரிசியை ஆலைகளிடமே ஒப்படைத்துவிட்டு அதற்கு பதிலாக அரசு சார்பில் ஊக்கத்தொகை வழங்கும் இந்த நடைமுறையால் இனி 100 கிலோ நெல்லிலிருந்து உயர்தர முழு அரிசி பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கப் போவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் விண்ணப்பதாரர்களில் தகுதியானோருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கும் பணி முறைப்படி தொடங்கும் என உணவுத்துறை அமைச்சரான வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு. 2027 பொங்கல் பண்டிகைக்கு பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ள விலையில்லா வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்ய நிர்வாக அனுமதி வழங்கி முன்பணமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. பயனாளர்களுக்கு வழங்க 2,27,00,000 வேட்டிகள் சேலைகள் கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வேட்டி சேலை ஆடைகள் உடுத்துவதற்கு வசதியாக இருக்கும் வகையில் புதிய நூல் ரகங்களை பயன்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய ரகத்தில் தயார் செய்ய அரசுக்கு 642 கோடி ரூபாய் செலவாக வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடைசியாக 4வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான முக்கியமான அறிவிப்பை மாண்புமிகு அமைச்சரான ரமேஷ் அவர்கள் வெளியிட்டுள்ளார். தனது சொந்த தொகுதியான ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2500 விரைவிலேயே வழங்கப்பட உள்ளதை உறுதிப்படுத்தினார். மேலும் இந்த திட்டத்திற்காக விண்ணப்பிக்க வரும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களின் பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும், விரைவிலேயே இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் போது தகுதியுள்ள அனைத்து பெண்களின் பெயர்களும் அதில் விடுபடாமல் நிச்சயமாக இடம்பெறும் என்றும் அவர் பொதுமக்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ளார். இந்த 4 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.